ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜிடிடி சேனல். நிறைய பேர் தமிழில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கம்மிங் சண்டே பிப்ரவரி 1. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அசஸ்மெண்ட் இயர் 26-27க்கான பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு 5 இயரில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ கோவிட்னால பெரிய ஒரு பேண்டமிக், அப்புறம் 21, 22, 22, 23 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நியூ ப்ராஜெக்ட் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 21, 22ல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நிறைய அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து 4.7% வந்து பாசிட்டிவாகவும், ஃபாலோயிங் மந்தில் 3.4% வந்து பாசிட்டிவாகவும் நிஃப்டி கம்ப்ளீட் ஆனிச்சு. 22-23ல் போஸ்ட் பேண்டமிக்னால எக்கனாமிக் க்ரோத்தை டெவலப் பண்ணுற மாதிரியான ப்ராஜெக்டில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு பட்ஜெட் டேயில் வந்து 1.4% வந்து நிஃப்டி பாசிட்டிவ் ஆகும். பட் ஃபாலோயிங் மந்தில் 4.5% வந்து நெகட்டிவ்லையும் கம்ப்ளீட் பண்ணாங்க. 23-24ல் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இயர்லி 10,000 crore அலாட்மெண்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது நேஷனல் ஹவுசிங் பேங்க் மூலமாக நில மற்றும் போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டு போன்ற நகர்ப்புற திட்டமிடல் சீர்திருத்தங்களை மேற்கொள் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் அக்சிலரேட்டர் ஃபண்ட் வில் பி செட்டப் டு என்கரேஜ் அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் இன் தி நேம் ஆஃப் பிஎம் மதாசியா சம்படா யோஜனா. நேமை சொல்கிறவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கீமுமே வந்து இந்தியில் தான் நேம் வைப்பாங்க. அது மூலமாக இயர்லி 6,000 crore புதுசாக ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் இரத்த சோகையினால் 7 கோடி பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்காக இப்போ இருக்க மெடிக்கல் காலேஜோட 157 நர்சிங் காலேஜும் சேர்த்து தொடங்கப்படும் 2047க்குள்ள இந்தியாவில் இரத்த சோகையை ஒழிக்கிறதுக்காக. பட்ஜெட் டேல நிஃப்டி 0.26% நெகட்டிவ்லையும், ஃபாலோயிங் மந்தில் 1.45% நெகட்டிவ்லையும் கம்ப்ளீட் பண்ணாங்க. 24-25லையும் அக்ரிகல்ச்சருக்கும் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடிங்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக முத்ரா லோன் மூலமாக மைக்ரோ, ஸ்மால், மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்க்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. 50-50யும் 0.12% வந்து நெகட்டிவ்லையும், ஃபாலோயிங் மந்தில் 1.41% வந்து பாசிட்டிவ்லையும் கம்ப்ளீட் பண்ணாங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் டேக்ஸ் கட்ஸ் நிறையா பண்ணாங்க. ஸோ 2012க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சேவிங்ஸ் எக்கனாமி மைண்ட் செட்டில் இருந்த இந்தியன் பீப்புளை எக்ஸ்பென்சஸ் மைண்ட் செட் எக்கனாமிக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய எஃபெக்ட் போடுறாங்க. டேக்ஸ் கட் மூலமாக கன்சம்ஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஜிஎஸ்டி மூலமாக இன்டைரக்டாக ரெவன்யூ க்ரோத் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் செக்டாருக்கு நிறைய ஸ்கீம் லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 150% வந்து ஃபாலோயிங் மந்தில் பாசிட்டிவாக ரன் பண்ணாங்க. பட்ஜெட் டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து 350 பாயிண்ட்ஸ் ஹைலி ஒரு வாலட்டைலாக இருந்தாங்க. ஹை அண்ட் லோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட். மார்க்கெட் முடியும் போது 0.1% வந்து நெகட்டிவ்லையும், பட் ஃபாலோயிங் மந்த்ல 5.9% பாசிட்டிவ்லையும் 50 கம்ப்ளீட் பண்ணாங்க. மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரியலி ஒரு பேட் பேஸ்ல தான் இருக்காங்க. முதல் காரணம், டொனால்ட் ட்ரம்ப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிரீன்லாண்ட் வந்து டிமாண்ட் பண்ண, அதனால குளோபல் லெவல் மார்க்கெட்லயுமே ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது. அதனால ஒரு பேனிக் இருக்கனால குளோபல் லெவல்லே வந்து மார்க்கெட் ஓவரால் வந்து சின்ன ஒரு கரெக்ஷன்ல தான் இருக்காங்க. அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு இந்தியன் மார்க்கெட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இரண்டாவது காரணம், இந்தியாவோட லார்ஜ் மிட் கேபிட்டல் ஸ்டாக் எல்லாமே இப்போ Q3 25 ரிசல்ட் வந்துருந்துச்சு. அது 24 விட ரொம்பவே லோவா தான் இருந்தது. முக்கியமா எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப லோவா இருந்தாங்க. பேங்கிங் செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா SBI கம்பேர் டு ப்ரீவியஸ் Q3 இருந்து 1.18% லோ, ICICI பேங்க் 5.85% லோ, HDFC பாசிட்டிவ் பட் ஒன்லி 1.61% தான். ஐடி செக்டர் வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு TCS 11.63% லோ, Infy 9.61% லோ, HCL 3.6 லோ. ஸோ ஹையஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள ரிலையன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 0.90%, நாட் ஈவன் சிங்கிள் பர்சன்டேஜ் கூட Q3 25 ரிசல்ட் வந்து உங்களுக்கு பெட்டரா கொடுக்கல. மூணாவது ரீசன், ஹியூஜ் பாலுக்கு டெக்னிக்கல் 200 டேஸ் பிலோ ஆவரேஜ் லெவல பிரேக் பண்ணாங்க. அதோட இம்பாக்டுமே உங்களுக்கு. ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ரீசன், FII கண்டினியூவா செல்லிங்ல இருக்கிறது தான். லாஸ்ட் இயர் ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்குமே 1.84 lakh crores செல்லிங்ல இருந்தாங்க. ஜனவரிலையும் 22 வரைக்கும் 36,591 crore செல்லிங்கில் இருக்காங்க. FII இந்தியன் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிறது மேஜர் கன்சர்னாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா சண்டேல பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. நான் 5 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் சண்டேல ட்ரேட் பண்ண போகிறேன். இந்த பட்ஜெட்லையும் ஒரு பிக் விஷன் இஸ் டெவலப் இந்தியா விக்சிட் பாரத் 2047க்கு நியூ ஸ்கீம் வரலாம். லாஸ்ட் 5 இயர்ஸில் கூட இந்த நேமில் நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் த எண்ட் ஆஃப் த டே பட்ஜெட்டுன்றது ஒரு ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் தான். கவர்மெண்ட் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு. செகண்ட்லி அவங்களோட ஸ்பெண்டிங்கை பற்றி நிறைய டிஸ்கஷன் இருக்கும். எந்த செக்டாரில்
யூனியன் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் பட்ஜெட்டில் டிஃப்ரெண்ட் செக்டாராக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ், ரயில்வேஸ், சப்சிடிஸ். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், டிஃப்ரெண்ட் செக்டார் ஆஃப் த எக்கனாமி. ஆஸ் அ இன்வெஸ்டர் அண்ட் அ ட்ரேடர் எந்த செக்டாரில் இந்த இயர் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அங்கே நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட். இப்போ கரண்ட் குளோபல் மார்க்கெட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ப்ராப்ளம் டேரிஃப் தான். மிஸ்டர் ட்ரம்ப் ஹெவி டேரிஃப் இம்போஸ் பண்ணனால நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ருப்பி வேல்யூம் ஹியூஜாக ஃபால் ஆகுது. இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம், வாட் அபவுட் டிஃபென்ஸ், வாட் அபவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? லாஸ்ட்டு ஒரு 5 to 10 years பட்ஜெட்டில் நிறைய ஸ்கீம் அலாட் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட் இருக்கவே முடியாதுன்னு சொல்ல, பட் லிட்டில் பிட் தான் இருக்கலாம். டிஃபென்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இன் அ குட் புக் பொசிஷன், குட் விசிபிலிட்டி, ஸ்டாக் ப்ரைஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட் எ லாட் அண்ட் ஃபேர் வேல்யூ ஆல்சோ ஓவர் ரைட் சைட். இந்த இயர் பட்ஜெட்டில் நான் கவர்மெண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கவர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் எலக்ட்ரிசிட்டி பீயிங் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ரினியூவபிள் சோர்சஸ் லைக் சோலார் அண்ட் விண்ட் பவர். கடந்த சில வருடங்களாக நிறைய ப்ராக்ரஸ் எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. இந்தியா ஹஸ் பிகம் ரியலி பிக் பவர் ஹவுஸ் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் சோலார் அண்ட் விண்ட் பவர். டேட்டா சென்டரும் மேனுஃபேக்சரிங்கும் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியாவை நகரமயமாக்கப்படுதலுக்கும் பவரும் நிறைய டிமாண்ட் இருக்குது. அதனால் சம் அனௌன்ஸ்மெண்ட் இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மொத்த இந்தியாவுக்கும் எனர்ஜி ரெக்யூர்மெண்ட் எஸ்பெஷலி பவர் ஜென்ரேஷன், சம்மர் டைமில் தெர்மல் எனர்ஜியும், விண்ட் சீசனில் ரினியூவபிள் எனர்ஜியும் பேக்கப்பாக வச்சுக்கலாம். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஏ லாட். 12.5% ஈக்விட்டியில் டோட்டலி அன்ஃபேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஈக்விட்டி லாங் டைமில் ஏர்னிங் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான். அதுலேயும் இந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் நிறையா பீப்புளை லாங் டைம் பண்ணுறதுக்கு நிறையவே யோசிச்சுக்க வச்சுருக்கோம். மேபி கேபிட்டல் கெயின் டேக்ஸ்லேயே ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பர்சன்டேஜும் ஈக்விட்டிக்கு ஒரு பர்சன்டேஜும் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் இந்த இயர் பட்ஜெட்டுக்கான மை வியூ. ஹோப் யூ லைக் எ வீடியோ. தேங்க்யூ.